இந்த லெவல்லயே நான் இதை புரிஞ்சுக்கிட்டு இப்படிதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதை இந்த மேடையில தெளிவாகவும் சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்கெங்கயோ சொல்லி பார்த்தேன், அதை சிலர் விடுறதா இல்ல. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவர் அவருடைய ரசிகர்களை பிடிக்கணும்னு நினைக்கிறார். அப்படிலாம் யார் ரசிகர்களே யாரும் பிடிச்சிட முடியாது ராஜா. ரசிகர்ன்றது ஒரு பவர், ஒரு பவர். அது சிலர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவர் அடுத்த தளபதியாக பாக்குறாரு, இவர் அந்த தளபதியாக பாக்குறாரு, இந்த தளபதியாக பாக்குறாரு, குட்டி தளபதி, திடீர் தளபதி அப்படிலாம் சொல்றாங்க. நான் சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நான் அப்படி நினைக்கிற ஆளா இருந்தா அவரு என்கிட்ட துப்பாக்கியை கொடுத்திருக்க மாட்டாரு, நானும் வாங்கியிருக்க மாட்டேன். அண்ணன் அண்ணன் தான், தம்பி தம்பி தான். எல்லாருமே கேக்குறாங்க, ஏன் அணி இன்னும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாருன்னு. நாங்களும் கேட்டிருக்கோம், அணி சார் கல்யாணம் பண்ணுங்க சார், எங்களுக்கு மட்டும் 8 மணி ஆனா வீட்டுல இருந்து போன் வரணும், எங்க இருக்கீங்க எப்ப வருவீங்க அப்படின்னு போன் வரணும். இவர் 8 மணிக்கு தான் எந்திரிப்பாரு ஜாலியா, இன்னைக்கு ஒர்க் பண்ணுவோமா அப்படின்னு. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்பெல்லாம் நான் கேட்போம், ஏன் சார் கல்யாணம் பண்ண மாட்டேங்க? விடுங்க சார் ஜாலியா இருக்கேன்னு. பட் அவர் ஜாலியா இருந்தா நமக்கு ஹிட்டு பாட்டு வருது. நமக்கு ஹிட்டு பாட்டு வேணுமா, அவர் கல்யாணம் நடக்கணுமான்னு யோசிச்சு பார்த்தேன். நமக்கு ஹிட்டு பாட்டு தான் வேணும். அதனால நீங்க ஜாலியாவே இருங்க சார், எங்களுக்கு வைப் பண்ண பாட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார்.